கர்நாடகா மகாராஷ்டிரா எல்லை பகுதி பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதி மாதிரி இருக்கு. ஒரே கண்டக்டரை தாக்கியிருக்காங்க ரெண்டு சைடுமே. என்னதான் நடந்துச்சு, எங்க இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது, இது எப்படி முடிய போகுது, இதெல்லாம் பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். மகாராஷ்டிரால இருந்து ஒரு சில வில்லேஜஸ்லாம் கர்நாடகாவுக்கு கொடுத்துடணும். கர்நாடகால இருந்து ஒரு சில வில்லேஜஸ், இதெல்லாம் வந்து இந்த பவுண்டரி வில்லேஜஸ், அதெல்லாம் ஏன்னா அங்கே மெஜாரிட்டி மராத்திஸ் இருக்காங்க, அதை வந்துட்டு இங்க மாத்தி கொடுத்துருங்க. நிறைய கன்னட மொழி பேசுறவங்க அந்த ஏரியால இருக்கிறாங்க. இப்பயும் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா அசம்பிளில 2 எம்எல்ஏ வணக்கம் இஸ்ரேல் ஜபசிங். கர்நாடகா மகாராஷ்டிரா எல்லை பகுதி பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதி மாதிரி இருக்குது. ஒரே பதட்ட நிலையில் சில நாட்களாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு போர், இந்த சைட்லேருந்து வர பஸ்ஸுங்கெல்லாம் அந்த சைடு அடிக்கிறாங்க, அந்த சைட்லேருந்து வர பஸ் எல்லாம் இந்த சைடு அடிக்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டக்டரை தாக்கியிருக்காங்க ரெண்டு சைடுமே. என்ன தான் நடந்துச்சு, எங்கே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது, இது எப்படி முடிய போகுது, இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்குரிய பகுதி வந்துட்டு எங்கன்னா கர்நாடகாவுடைய நார்தர்ன் சைடில், இந்த வெஸ்டர்ன் கைட் சைடில் பேல்காம் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட், பேலகாவி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பகுதி தான் பிரச்சனைக்குரிய பகுதி. கர்நாடகா என்ன சொல்கிறாங்க, காலம் காலமாக இது எங்களுக்கு கீழே தான் இருந்துச்சு, கல்வெட்டுகள்லாம் எங்களுடைய அந்த கன்னட மொழி இதுதான் இருக்குது, ஸோ இது எங்கள் பகுதி அப்படின்றது கர்நாடகாவுடைய கிளைம். மகாராஷ்டிரா என்ன சொல்கிறாங்க, கிடையாதுங்க, இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகும்போது கூட இது எங்களுக்கு கீழே தான் இருந்துச்சு, பாம்பே பிரசிடென்சி கீழே தான் இருந்துச்சுன்னு. என்ன பிரச்சனை இது பார்த்தீங்கன்னா 1700s வரைக்கும் கல்வெட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே கர்நாடகா சைடில் தான் இந்த பேல்காம் பகுதி இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் 1700ஸ்க்கு அப்புறம் மராத்தா எம்பையர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் ஆகிறாங்க. மராத்தா எம்பையருடைய சதர்ன் சைடு வந்துட்டு அதுதான் இந்த கர்நாடகா பகுதி, பேல்காம், கோலாப்பூர், இதெல்லாம். ஸோ இது எல்லாத்தையுமே மராத்தா கீழே வந்துடுறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மராத்தி ஸ்பீக்கிங் பீப்புளெலாம் நிறைய பேர் இங்கே செட்டில் ஆயிடுறாங்கங்க. ஸோ 1881 சென்சஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அப்போவும் கன்னடிகாஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க, ஆனால் மராத்திஸ் நிறைய பேர் வந்துடுறாங்க. அதற்கப்புறம் முக்கியமான இது ஒரு எவெண்ட் நடந்தது பார்த்தீங்கன்னா 1924 ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி. ஸோ இந்த ஆல் இண்டியா காங்கிரஸ் அந்த சுதந்திர டைம்லாம் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 1924 செஷன் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, அது பேல்காமில் நடந்துச்சு. அது ஏன் இம்பார்ட்டன்ட்னா மகாத்மா காந்தி வந்துட்டு அதுக்கு பிரசிடெண்ட்டாக இருப்பார். மகாத்மா காந்தி பிரசிடெண்ட்டாக இருந்த ஒரே செஷன் இந்த பேல்காம் செஷன் தான். சரி, அதற்கப்புறம் 1947 இந்தியா சுதந்திரம் அடையுது. அப்போ பார்த்தீங்கன்னா இது பாம்பே பிரசிடென்சி கீழே தான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சின்னு ஒன்று இருக்கும். கர்நாடகாவுடைய மெஜாரிட்டி பகுதி நம்மக்கிட்ட இருந்துச்சு, கேரளா, ஆந்திராவுடைய மெஜாரிட்டி, ஸோ எல்லாம் சேர்ந்தது மெட்ராஸ் ப்ராவின்ஸு, இன்னொன்று பாம்பே ப்ராவின்ஸ். ஸோ 1947 பேல்காம் வந்துட்டு பாம்பே ப்ராவின்ஸில் இருக்குது. 1953 பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் அப்படின்னு ஒன்று அப்பாயின்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில். அப்போது லிங்குவிஸ்டிக் பேசிஸில் அங்கங்கே பிரிப்போம் அப்படின்னு, ஏன்னா நிறைய இடத்துல கோரிக்கைகள் வருது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆந்திரா வந்துட்டு நம்மக்கிட்ட இருந்து பிரியுது, அதுக்கப்புறம் கேரளா வரப்போகுது. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வராங்க பார்லிமெண்ட்டில். அப்போது பார்த்தீங்கன்னா பேல்காமை வந்துட்டு கர்நாடகாவுக்கு கொடுத்துட்றாங்கங்க. என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, காலங்காலமாக இது வந்து கர்நாடகாவுக்கு கீழே தான் இருந்துச்சு, அதனால இந்த கடந்த இந்த 1800ஸ்ல இருந்து தான் மராத்திஸ்லாம் இங்கே வந்து செட்டில் ஆகிறாங்க. ஸோ ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இது கர்நாடகாக்குரியது அப்படின்றது ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன். அதை பேஸ் பண்ணி பேல்காம் இங்கே போயிருதுங்க. அதற்கப்புறம் மகாராஷ்டிராவில் பெரிய பிரச்சனை வெடிக்குது, நிறைய போராட்டங்கள், ஒரு சிலர் உண்ணாவிரத போராட்டம்லாம் இருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 1966 இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வருவோம் அப்படின்னு மகாராஷ்டிரா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க. அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மகாஜன் அப்படின்றவர், ஸோ அவர் தலைமையில் ஒரு கமிட்டி போடுறாங்கங்க. 3 மெம்பர்ஸ் வந்துட்டு மகாராஷ்டிராவுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க,
3 பேர் கர்நாடகாவுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அந்த கமிட்டியோடைய தலைவர் யாருன்னா இந்த மகாஜன், சீஃப் ஜஸ்டிஸா இருந்தவர். அப்போ மகாராஷ்டிராவுடைய சிஎம் என்ன சொன்னார்னா, எங்களால தான் இந்த கமிட்டி உருவாயிருக்கு. ஸோ அந்த கமிட்டி என்ன ரெக்கமெண்டேஷன் குடுத்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம். மனப்பூர்வமா ஏத்துப்போம். அதுக்கு மேல பிரச்சனை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அப்புறம் அந்த கமிட்டி வந்துட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்றாங்கங்க. என்னன்னா, பேல்காம் வந்துட்டு கர்நாடகா கிட்டயே இருக்கட்டும். ஏன்னா அதுதான் கரெக்ட்டு. அது இல்லாம கேரளால காசர்கோடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அங்கேயும் அந்த காசர்கோடு டிஸ்ட்ரிக்ட் வந்து கர்நாடகாவோட இணைச்சிரணும். அது இல்லாம மகாராஷ்டிராவுல இருந்து ஒரு சில வில்லேஜஸ்லாம் கர்நாடகாவுக்கு குடுத்துறணும். கர்நாடகால இருந்து ஒரு சில வில்லேஜஸ் இதெல்லாம் வந்து இந்த பவுண்டரி வில்லேஜஸ். அதெல்லாம் ஏன்னா அங்க மெஜாரிட்டி மராத்திஸ் இருக்காங்க. அத வந்துட்டு இங்க மாத்தி குடுத்துருங்க. கன்னடிகா ஸ்பீக்கிங் வில்லேஜஸ் இன் மகாராஷ்டிராவ கர்நாடகாவுக்கு குடுத்துருங்க. பேல்காமை பொறுத்தவரை வந்துட்டு அது வந்து கர்நாடகா கிட்ட இருக்கிறது தான் கரெக்ட். அதான் காலங்காலமாக கல்வெட்டுகள் சொல்லுதுன்னு அந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் சொன்னது அதே ஸ்டாண்ட் தான் இவர் சொல்றார். அப்புறம் மகாராஷ்டிரா இப்ப பார்த்தீங்கன்னா ஏத்துக்கல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கமிட்டி ரொம்ப பயஸ்டா இருக்கு. அதே மாதிரி காசர்கோடையும் கேரளா தரப்பு என்ன சொல்லிட்டாங்க, அதெல்லாம் எங்களால தர முடியாது அப்படின்றாங்க. அப்ப கர்நாடகாவுடைய ஸ்டாண்ட் என்னன்னா, காசர்கோட எங்களுக்கு குடுத்துருங்க. நாங்க கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ மொத்தமா ஏத்துக்கிறோம்னாங்க. ஏன்னா இப்போ பொறுத்தவரை இவங்களுக்கு அட்வான்டேஜ். ஏன்னா பேல்காம் இவங்களுக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த மகாஜன் கமிட்டி. ஸோ மகாராஷ்டிரா சைடு போராட்டம் வெடிக்குது. அப்பப்போ பிரச்சனை வருது. நிறைய பார்த்தீங்கன்னா வயலன்ஸ்லலாம் முடியும். ஃபர்ஸ்ட் 1983ல இந்த பேல்காம்ல ஒரு முனிசிபல் கார்ப்பரேஷன் கொண்டு வராங்க. அதுல பார்த்தீங்கன்னா, மராத்தி ஸ்பீக்கிங் பீப்பிள் தான் எல்லாருமே எலெக்ட் ஆறாங்க. ஸோ அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா, அதற்கு அப்புறமும் மராத்தி ஸ்பீக்கிங் பீப்பிள் நெறைய இருக்கிறாங்க. ஸோ அவங்க மெஜாரிட்டி திருப்பி திருப்பி அந்த யுனானிமஸா அங்க ரெசல்யூஷன் போடுவாங்க. இந்த மாரி பேல்காம வந்துட்டு அதாவது முனிசிபல் கார்ப்பரேஷன் ரெசல்யூஷன் என்னன்னா, பேல்காம மகாராஷ்டிராவோட சேர்த்துறணும்னு. அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, 1986ல வந்துட்டு மீண்டும் நிறைய கலவரம் வெடிக்கும். ஒரு 9 பேர் இறந்துருவார்கள். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு வல்கேனோ மாரி அடிக்கடி வந்துரும். ஆனா மேஜரா இன்ன வரைக்கும் வெடிக்கல. 2005ல பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு பிரச்சனை வந்துச்சு. திருப்பி இந்த பெல்காமுடைய முனிசிபல் கார்ப்பரேஷன் வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்கங்க. இந்த மாரி நாங்க வந்துட்டு மகாராஷ்டிராவோட இணைஞ்சிடுறோம் அப்படின்னு. அப்போ கர்நாடகா என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு மேல இத விட்டு வைக்க முடியாதுன்ட்டு, அந்த பெல்காம் முனிசிபல் கார்ப்பரேஷன் அந்த இதையே டிசால்வ் பண்ணிடுறாங்க. இவங்கெல்லாம் கரெக்ட்டா பண்ணல அப்படின்னு. அப்புறம் பெல்காமுடைய மேயர் வந்துட்டு கர்நாடகால பெங்களூர்ல இருக்கிறாரு. அவரு மேல வந்து கருப்பா இதெல்லாம் அடிச்சு, ஸோ இவங்க கர்நாடகா சைடும் நிறைய தவறுகள் செய்திருக்கிறார்கள். ஸோ அவர் வந்து கடைசியில பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா போய் பாம்பேல போய் அங்க சீஃப் மினிஸ்டர்லாம் பார்த்துட்டு அப்படியே அழுவாரு. பிரஸ் முன்னாடி அழுதாரு. "என்னை எப்படிலாம் அவமானப்படுத்துனாங்க பெங்களூர்ல" அப்படின்னு. ஸோ இது 2 சைடுமே கொஞ்சம் கொஞ்சம் எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அடுத்த மாசமே அதாவது 2005 டிசம்பர் இந்த முனிசிபல் கார்ப்பரேஷன நவம்பர்ல டிசால்வ் பண்றாங்க கர்நாடக அரசு. ஸோ டிசம்பர்ல சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிடுறாங்க மகாராஷ்டிரா. இந்த மாதிரி பெல்காம் எங்களுடையது தான். அங்க மராத்தி ஸ்பீக்கிங் பீப்பிள் தான் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க தேவையில்லாம இந்த மகாஜன் கமிட்டி கரெக்ட்டா சொல்லல. பயஸ்டா இருந்துச்சு. அதனால பெல்காமும் இன்னும் சரவுண்டிங் வில்லேஜஸ் எல்லாம் மகாராஷ்டிராவோட இணைச்சிடணும். பீப்புளோடைய வில்லு தானே முக்கியம். அதாவது மக்கள் அங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய முடிவு என்ன? இப்ப பெல்காம் முனிசிபல் கார்ப்பரேஷன்ல இங்க இணைஞ்சிரணும் தானே சொல்றாங்க. அதனால நீங்க அதுக்கு தீர்ப்பு சொல்லணும் பாசிட்டிவான்னு சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் ஆயிருது. அதற்கப்புறம் 2011ல சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்கறாங்கன்னா, கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியாட்ட கேட்கறாங்க. உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? இது வந்துட்டு இந்த அந்த ஏற்கனவே ரீஆர்கனைஸ் பண்ணீங்கல்ல, பேல்காம வந்துட்டு கர்நாடகாவுக்கு குடுத்தீங்க 1956ல. ஸோ அது கரெக்ட்டா தான் குடுத்தீங்களான்னும்போது, கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டாண்ட் என்ன சொன்னாங்கன்னா, கரெக்ட் தான். பேஸ்ட் ஆன் கரெக்டட் டாக்குமெண்ட்ஸ் வச்சு தான் இந்த எக்ஸ்சேஞ்ச்லாம் நடந்துச்சு. ஸோ எங்களுடைய ஸ்டாண்ட் வந்து அது கர்நாடகாவுக்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது கர்நாடகாவுக்கு ரொம்ப ஃபேவரபுளா போயிருச்சு. உடனடியா அடுத்த வருஷமே 2012ல கர்நாடகா என்ன பண்ணாங்கன்னா, இதற்கு மேல வின்டர் அசெம்பிளி செஷன் சாதாரணமா பெங்களூர்ல தான் அவங்களுடைய அந்த விதான் சௌதான்னுவாங்க. அங்க தான் அசெம்பிளி நடக்கும். வின்டர் செஷனை வந்துட்டு இனிமேல் பேல்காம்ல நடத்துவோம் அப்படின்னு சொல்லி 2012ல இருந்து இன்ன வரைக்கும் வின்டர் செஷன் பார்த்தீங்கன்னா பேல்காம்ல நடத்துறாங்க. இவங்க என்னன்னா பேசிக்கலா இது எங்க பகுதின்னு நிலைநிறுத்துறதுக்காக இந்த செஷன்ஸை ஆரம்பிக்கிறாங்க. 2014ல இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட் வந்துருது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்துட்டு கர்நாடகா வந்துட்டு நேம் சேஞ்ச் பண்ண போகிறோம். எதுக்கு நீ பெல்காம் பெல்காம் சொல்லிக்கிட்டு இருக்க? இனிமேல் பெல்காமே கிடையாது. அதோடைய பேர் பெலகாவி அப்படின்னு. ஸோ ஒரு கன்னடா பேரை அங்கே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அப்ரூவல் வேணும். 2014 நவம்பர் மாதம் வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் அப்ரூவல் கொடுத்துட்றாங்க. ஸோ 2014லேருந்து பெல்காம் வந்துட்டு இப்போ பெலகாவி ஆயிடுச்சு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வல்கானோக்குள்ள எரிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. அது எப்போனாலும் பெருசாக வெடிக்கலாம். 2021, 22 அடிக்கடி பிரச்சனைகள் நடக்கும். 2 சைடும் அடிச்சுப்பாங்க. கடைசியில் 2021 உத்தவ் தாக்கரே சிஎம்மாக இருக்காரு. அவர் வந்துட்டு இந்த மாதிரி பேல்காமை எப்படியாவது இந்த சைடு கொண்டு வந்துடணும், மகாராஷ்டிராவோட இணைக்கணும், அதற்காக நம்ம எல்லாம் முயற்சி எடுக்கணும்னு மகாராஷ்டிரா அசம்பிளியில் பேசுவாருங்க. 2022 சிவசேனா பிளவுபட்டுறது. ஏக்நாத் ஷிண்டே அவர் வந்துட்டு சிஎம்மாக ஆயிடுறாரு. அவர் என்ன பண்ணுவார்னா அவங்க ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு மகாராஷ்டிராவில் வந்துட்டு ஏதோ பென்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அவர் அனௌன்ஸ் பண்ணும்போது பெல்காமில் இருக்கிறாங்களே அவங்களுக்கும் சேர்த்து அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. அதாவது டெக்னிக்கலாக என்ன சொல்கிறாரு, பெல்காம் பகுதியில் இருக்கிற ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸும் எங்கள் ஸ்டேட்டுக்குரியவங்க தான். ஸோ கர்நாடகாவுக்கு பயங்கர எரிச்சல் வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா பொம்மை அவர் தான் கர்நாடகாவுடைய சீஃப் மினிஸ்டர். அவர் என்ன பண்ணுவார்னா, இன்னும் நீங்கள் மகாராஷ்டிராவிலேருந்து எங்கள் பெல்காம் பகுதிக்கு நீங்கள் பென்ஷன் தர போகிறீங்களா, நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவில் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் இருக்குல்ல, கன்னடா ஸ்கூல்ஸ் நிறையா இருக்கும். சதர்ன் பார்ட் ஆஃப் மகாராஷ்டிரா, அந்த கோலாப்பூர் பகுதியிலலாம் நிறைய கன்னடிகாஸ் இருக்கிறாங்க. ஸோ அங்கே உள்ள ஸ்கூலுக்கெலாம் நான் கிராண்ட் தரேன், ஏன்னா அது எங்கள் பகுதி அப்படின்னு இவர் கவுண்டராக அனௌன்ஸ் பண்ணுவார். ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்பப்போ இந்த மாதிரி பிரச்சனை வெடிச்சுக்கிட்டே இருக்கும், இந்த சைடு அந்த சைடு. அப்புறம் 2022 ஹோம் மினிஸ்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2 சிஎம்மையும் கூப்பிட்டு ஒரு கமிட்டிலாம் போட்டு பீஸ்ஃபுல்லாக ரிசால்வ் பண்ணணும், சுப்ரீம் கோர்ட் டெசிஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படிலாம் சொன்னார். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு வல்கானோ தான், எப்போனாலும் வெடிக்கும். இப்போ என்ன பிரச்சனை, ஏன் திடீர்னு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா, கடந்த வாரம் இங்கே இந்த பெல்காம் பகுதியில் கர்நாடகா ஸ்டேட் ரோடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுடைய ஒரு பஸ்ஸு போயிருக்கு. அந்த கண்டக்டர் வந்துட்டு ஏதோ கன்னடாவில் பேசியிருக்காரு. அப்போது அந்த பஸ்ஸில் இருந்த ஒரு சிலர் வந்துட்டு, ஏன் கன்னடாவில் பேசுகிற, மராத்தியில் பேசுகிறது தானே அப்படின்னு இருக்காங்க. அதற்கு அப்புறம் வாக்குவாதம் நடந்திருக்கு. கடைசியில் இவரை அடிச்சிடுறாங்கங்க. அடித்ததுக்கு இல்லாமல் அங்கே ஒரு மைனர் கேர்ளும் இருந்திருக்கு. ஸோ அதை இவர் அட்டாக் பண்ணாருன்னு பாஸ்கோ பிரகாரம் கேஸும் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து கர்நாடகாவை பயங்கரமாக கோவத்திற்கு ஆழ்த்தியது. இப்போ என்னென்னா பெலகாவி சலோ அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கிளம்புறாங்க. இந்த கர்நாடகா கோர் கர்நாடகா குரூப்லாம் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது எப்படி எங்கால இது பண்ணணும், இதுக்கு கவுண்டர் பண்ணுற மாதிரி மகாராஷ்டிராவிலேருந்து வந்த பஸ்ஸை அடித்து உடைச்சிருக்காங்க கர்நாடகாவில். அது இல்லாமல் அந்த கண்டக்டரை அட்டாக் பண்ணி அவர் முகத்தில் கரியெல்லாம் பூசி அனுப்பிச்சிருக்காங்க. இது தெரிஞ்சவொன்னே மீண்டும் மகாராஷ்டிரா சைடில் வந்துட்டு கர்நாடகாவிலேருந்து வந்த பஸ்ஸெல்லாம் அடித்து உடச்சி கருப்பு கலர்லாம் அடிச்சு. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை எல்லாம் மீறி போயிடுச்சு. 2 சைடும் பயங்கர அடிதடி. அப்புறம் பஸ் சர்வீஸே நிறுத்திட்டாங்க. இதனால் என்ன நடந்துச்சுன்னா, அங்கே சைடு அதுவும் இப்போ எக்ஸாம் டைம் வேறு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு டிக்கெட்லாம், அதாவது சாதாரணமாக 5000 7000 இருக்கிற டிக்கெட்டு 30,000 35,000 ஆயிடுச்சாம் பாம்பேலேருந்து பெங்களூரு. ஏன்னா பஸ் சர்வீஸ்லாம் இங்கே நின்று கிடக்குதான். ஸோ இது மிகப்பெரிய எரிமலையாக மீண்டும் வெடிக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போத்துக்கு இந்த பெலகாவி சலோ அப்படின்னு இந்த கோர் கர்நாடிகாஸ் எப்படி பிஹேவ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு சொல்யூஷன் வரணும்னா 2 சைடும் உட்காரணும். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணலாம், ஒரு ஈஸி மெத்தட் என்னென்னா யூனியன் டெரிட்டரியை இதை டிக்ளேர் பண்ணலாம். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சண்டிகரை வந்துட்டு யூனியன் டெரிட்டரியாக டிக்ளேர் பண்ணாங்க. பஞ்சாபும் எங்களுக்கு வேணும்னாங்க, ஹரியானாவும் எங்களுக்கு வேணும்னாங்க. சரி 2 பேரையும் அடிச்சுக்கிறீங்க, காமன் கேபிட்டலாக வச்சுக்கோங்க, அதை நான் யூனியன் டெரிட்டரியாக ஆக்கிடுறேன்னு பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி பெல்காமை பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரியாக ஆக்கலாம். இது ஒரு சொல்யூஷன். ஆனால் எல்லாம் இந்த ரெக்கார்ட்ஸ், ஏன்னா 2 ஏற்கனவே ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷனும் தெளிவாக சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் மகாஜன் கமிட்டியும் சொல்லிட்டாங்க, இல்லை இல்லை பெல்காம் வந்துட்டு இவங்களோட பகுதி அப்படின்னு. அப்போ ஏன் மகாராஷ்டிராவுக்கு இவ்வளோ கோபம் வருது? என்னென்னா கர்நாடகா சைட்லேருந்து நிறைய அட்ராசிட்டிஸ் பண்ணுறாங்களாம். குறிப்பாக அங்கே லோக்கல் பாப்புலேஷன் அங்கே பார்த்தீங்கன்னா மராத்தி மெஜாரிட்டி இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய சர்க்குலர்ஸ் எல்லாமே, கவர்மெண்ட் சர்க்குலர்ஸ் எல்லாமே வேணும்னு கன்னடாவில் தான் பண்ணுவாங்களாம். ஸோ கர்நாடகா சைடில் இது மிகப்பெரிய தவறு. ஸோ கர்நாடகாவும் அதுவும் நம்ம பகுதி தான், அவங்களும் நம்ம மக்கள் தான் அனுசரித்து போகணும். இந்த மாதிரி அட்ராசிட்டி பண்ணி இந்த லாங்குவேஜ் இம்போசிஷன் பண்ணுறது தவறு.
இந்த சைடு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா கேட்கறதும் தவறு. ஏன்னா 2 கமிஷனும் சொல்லிட்டாங்க அவங்க பகுதின்னு. அது இல்லாம மகாராஷ்டிராவுடைய சதர்ன் சோலாப்பூர் வரைக்கும் நெறைய பகுதி அதுதான் மகாஜன் கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷன். சோலாப்பூர் வரைக்கும் நெறைய கன்னட மொழி பேசுறவங்க அந்த ஏரியால இருக்கிறாங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா அசெம்பிளில 2 எம்.எல்.ஏ இந்த ஏரியாவ எம்.எல்.ஏலாம் கன்னடா தாய்மொழியை கொண்டவர்கள். ஸோ, அவங்களும் கொஞ்சம் அனுசரிச்சு போணும். என்ன இருந்தாலும் அவங்க பகுதிய கன்னடா ஸ்பீக்கிங் பீப்பிள நம்ம சைடுல இருக்கிறாங்க. நம்ம மக்கள் அந்த சைடுல இருக்கிறாங்க. எல்லாம் ஒரே நாடு தானே. இதுக்கு அடிச்சுக்காம 2 சைடும் கொஞ்சம் விட்டு குடுத்தா நல்லது. இன்னொன்னு சுப்ரீம் கோர்ட் வந்து உடனடியா அதாவது இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா 2005லேருந்து இன்ன வரைக்கும் தீர்ப்பு வராம இருக்கு. ஸோ சுப்ரீம் கோர்ட்டும் குயிக்கா ஒரு தீர்ப்பு சொன்னா நல்லது. ஏன்னா 2005லேருந்து இப்போ வரைக்கும் இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இப்பத்துக்கு 2 சைடும் கொஞ்சம் சமாதானமா போயிட்டு அரவணைச்சு போறது நல்லது. கர்நாடகா சைடு எப்படியுமே பெல்காம வச்சிருக்காங்க அவங்க தான். ஸோ அதனால அவங்க இன்னுமே கொஞ்சம் விட்டு குடுக்கணும். அந்த மராத்தி ஸ்பீக்கிங் பீப்பிள்க்கு அந்த லோக்கல் லாங்குவேஜ்ல எல்லா சர்க்குலர் இது பண்றது கொஞ்சம் அரவணைச்சு போனா தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதே சமயத்துல இப்ப இருக்கிற மாரியே கன்டின்யூ ஆறது தான் நல்லது. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாரி 2 அந்த ரீஆர்கனைசேஷன் கமிஷனா இருக்கட்டும், மகாஜன் கமிட்டியா இருக்கட்டும், அவங்க வந்துட்டு பெல்காம் வந்துட்டு கர்நாடகாவுடைய பகுதி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவே கன்டின்யூ ஆறது தான் நல்லது. அட்லீஸ்ட் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வர வரைக்கும். இது என்னுடைய வியூ. உங்களுடைய வியூ என்ன? இல்ல பெல்காம் வந்துட்டு மகாராஷ்டிராவுக்கு குடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாம இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. நான் கிளாரிஃபை பண்றேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமா சந்திப்போம். நன்றி, வணக்கம்.